கியோரா வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ், ஆக்லாண்ட்லேருந்து பிரிஸ்பெயினில் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போகும்போது எடுத்த ஒரு வீடியோ. கொஞ்சம் லேட்டாக தான் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு சின்ன மன்னிப்பு கேட்கணும். என்னென்னா வீடியோ கன்சிஸ்டன்சியாக வரல. ஏன்னா நான் வந்து ஒரு பேப்பர் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு டயபெட்டிக் ஸ்பெஷலைசேஷன் பற்றி பண்ணிகிட்ருக்கேன். அதனால ரொம்ப பிஸி வித் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். கண்டிப்பாக என்னோடய யூடியூப்பில் நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. அதற்கு பதில் வந்து நான் கண்டிப்பாக போடுவேன். இப்போ தான் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டு வருது. பை செப்டம்பர் ஐ திங்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக நான் போடுறேன். இது வந்து நான் ஏப்ரல் மாதம் போன ஒரு ஆன்சைக்ஸ் கான்ஃபரன்ஸ் பற்றின ஒரு வீடியோ. நம்மளுக்கு வந்து எப்போவுமே நான் உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு என்னோடய வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் ஒரு ஃப்ளைட் நர்ஸை ப்ளஸ்ஸாக ஹாஸ்பிட்டலையும் நான் ஒர்க் பண்ணுறேன். ரெண்டுமே பார்ட் டைம் ஜாப்பு. அஃப்கோர்ஸ் ஃப்ளைட் நர்ஸ் வந்து கேஷுவல், என்ன நான் இப்போ படிச்சுட்ருக்கறனால அதனால் நிறைய இந்த ஃப்ளையிங் வீடியோஸ் என்னால் போட முடியல. ஆனால் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நான் போன வருஷமே புக் பண்ணனால இந்த வருஷம் போக வேண்டியதாக இருந்தது. அதனால வந்து நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்து பப்ளிஷ் பண்ணணுன்றதுக்காக, ப்ளஸ்ஸு நீங்கள் நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க, அதுக்கு வந்து நிறைய நான் ஆன்சர் பண்ணாமல் நான் இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்காக நான் அது வந்து ஃபாஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து ஒரு வீடியோவாக நான் போடுறேன். ஸோ ஆக்லாண்ட் டு பிரிஸ்பெயின் இது வந்து வெரி ஷார்ட் ட்ரிப்பு, 3 days ட்ரிப்ஸு. ஒரு எஜுகேஷ்னல் இதுக்காக தான், கான்ஃபரன்ஸ்க்காக தான் போனேன். இங்கே நர்சிங்க்கு வந்து இப்போ பொறுத்த வரைக்கும் வந்து கண்டினியூங் எஜுகேஷன் சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து சர்டன் ஹவர்ஸ் வந்து எவ்ரி இயர்ஸ் 60 hours நம்ம முடிச்சிருக்கணும் ஒரு எஜுகேஷனை. ஓவர்சீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணால் இந்த கண்டினியூங் எஜுகேஷன் வெரி இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம என்ன வந்து நம்ம நர்சிங் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு இருந்தாலும் சில பேர் பேப்பர்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் போயிட்டு அவங்க ஹவர்ஸ் இது ஃபில் பண்ணுவாங்க. நான் வந்து பிரிஸ்பெயினுக்கு வந்து ஆக்லாண்ட்லேருந்து தனியாக தான் போனேன். அங்கே போயிட்டு என்னோடய ஒர்க் மேட்ஸ் எல்லாம் மீட் பண்ணேன். ஸோ இது வந்து நான் தனியாக போனனால கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பிரிஸ்பெயின் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ட்ரெயின் எடுத்தேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி தனியாக போகிற ஆளாக இருந்ததிங்கன்னா நீங்கள் உங்கள் பிளான் எப்படி பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் யூஸ்வலாக வந்து பென் அண்ட் பேப்பர் பர்சன், எல்லாத்தையுமே எழுதி வைக்கிற ஆள். ஸோ இது வந்து பிரிஸ்பெயின் ஏர்போர்ட்லேருந்து நான் தங்கியிருந்த இடம் வந்து நோவட்டல் ஹோட்டலு, சவுத் பேங்க்குன்னு சொல்கிற இடம் சிட்டிக்குள்ளே. ஸோ அங்கே வந்து ட்ரெயினில் போனேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 minutes ரைடு, 2 ட்ரெயின் மாறி போனேன். ஸோ நான் தங்கியிருக்கிற ஹோட்டல்லேருந்து கன்வென்ஷன் சென்டர் வந்து ரொம்ப பக்கம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலிவே வழியாக போன உடனே அது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. சில பேர் வந்து மேப்பை வச்சுட்டு சுற்றி போனாங்க. நான் எப்போவுமே வந்து தங்கியிருக்க ஹோட்டல்லே வந்து அங்கே ரிசப்ஷனிஸ்ட்கிட்டே வந்து அங்கே வந்து பக்கத்தில் எங்கெல்லாம் சாப்பிட்ற இடம் எல்லாமே நான் கேட்டு விசாரித்து வைப்பேன். ஸோ எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா தனியாக நான் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால எப்போவுமே ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்டு பாய்ஸ் அவங்க வந்து லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பிரிஸ்பெயின் கன்வென்ஷன் சென்டர். Day 1 3 days எங்களுக்கு ப்ரெசன்டேஷன் நடந்தது. நம்ம இந்தியாவிலேருந்து கூட நிறைய பேர் வந்து டாக் பண்ணாங்க, நிறைய கன்சல்டன்ஸு, எஸ்எம்ஓஸ் எல்லாம். இட் வாஸ் அ வெரி ஹாட் டே. நடந்து போயிட்டு மூச்சு முட்டை நடந்தது. ஸோ அன்றைக்கி நைட்டு, அதாவது இது வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரைடே நைட் இன் பிரிஸ்பெயின். ஸோ வி ஹேட் அ கைண்ட் ஆஃப் அ பார்ட்டி நைட், கெட் டுகெதர், கெட் டு மீட் வித் lots of people from different nations. ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் த திங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரிப்பில் வந்து நடக்கிறது, அங்கே இருக்க அந்த ஊரில் இருக்க ட்ரான்ஸ்போர்ட் எடுக்கிறது தான் நான் பண்ணுவேன். அன்லெஸ் ஆர் அன்டில் கண்டிப்பாக நம்ம வந்து டாக்ஸி புக் பண்ணி போகணுன்ற பட்சத்தில் நான் போவேன். அப்படி இல்லைன்னா நான் மோஸ்ட்லி நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஸோ தட் வே அங்கே இருக்க ஃபுட், அங்கே இருக்க ஆளுங்க, அங்கே இருக்க லாங்குவேஜ், அங்கே இருக்க கல்ச்சர் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ ஆஃப்டர் டே 1 அண்ட் டே 2 டே 3 வந்து சைட் சீயிங்க. நம்ம மோஸ்ட்லி நான் பிரிஸ்பெயினுக்கு நிறைய போயிட்டு வந்தனால பெருசாக நான் ஐ டென்ட் கோ இன் டு எனி ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் ஆர் அட்வென்ச்சர்ஸு. நடந்து போய் கொஞ்சம் சில ஷாப்பிங் மட்டும் பண்ணேன். ஏன்னா யூஸ்வலாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம போயிட்டு வரும்போது நம்ம பிள்ளைங்க வந்து நம்மக்கிட்டேருந்து எதாவது வாங்கிட்டு வருவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஆஃப்கோர்ஸ் நியூசிலாந்து பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி தான் ஆஸ்திரேலியா. பட் ஸ்டில் வந்து என்னோடய கசின்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. அவங்க ஃபேமிலி மீட் பண்ணேன், எங்கள் அத்தை ஃபேமிலி மீட் பண்ணேன். வி ஹேட் டின்னர் டுகெதர். அதுக்கப்புறம் வந்து என்னோடய கசினோட ஒய்ஃப் வந்து ஷீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ. அவள் வந்து அங்கே சிட்டியில் தான் ஒர்க் பண்ணுறா. ஸோ அவனோட ஒய்ஃப் கிட்ட வந்து நான் லஞ்சுக்கு டின்னருக்கு 2 நாள் மீட் பண்ணேன். we had a good time together. நாங்கள் ஃபேமிலி காசிப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மீட் பண்ணும்போது நிறைய பேசுவோம், சிரிப்போம். தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டைம். என்ன சொல்கிறது, ஒரு கோசிஸ்டர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு பாண்டிங் வந்து இட்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட்டு. எனிவே, நான் தங்கியிருந்த ஹோட்டலில் வந்து உங்களுக்கு ஒரு மினி டூரை காமிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் படப்படன்னு எடுத்தது. இது ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் நான் வைண்ட் அப் பண்ணுற டே. ஸோ ஐ தாட் லைக் ஐ ஷோ யூ வெரி ரியல் குவிக். ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, சாரி. 3 days நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். டு நாட் டிஸ்டர்ப் போர்ட் போட்டேன்னா எனக்கு நிறைய படிக்க வேண்டியதும் இருந்தது. அதனால் நான் மோஸ்ட்லி வந்து ஐ டென்ட் கெட் இட் க்ளீன்டு. அதனால் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ நான் தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்வென்ஷன் சென்டர் தெரியும், ஒரு பார்க் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் வந்து நிறைய பேர் வந்து இந்த அபர்ஜினல்னு சொல்லுவாங்க, பீப்புள் ஆஃப் த லேண்டு. தி லிவ் அவங்களுக்கு வந்து பார்க்கில் அந்த மாதிரி எல்லாம் வந்து டென்ட் போட்டு வேர் ஆல்சோ அங்கே வந்து கேம்பிங் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் அ குட் ட்ரிப்பு. ஸோ திருப்பி வந்து பிரிஸ்பெயின்லேருந்து 4வது நாளில் ஆல்மோஸ்ட்டு 3வது நாள் நைட்டு 4வது நாள் லைக் நான் திருப்பி ஆக்லாண்டுக்கு வந்தேன். ஆஸ் யூஷுவல் எவ்ரி ஏர்லைன்ஸ் மாதிரி இதுவும் கொஞ்சம் டிலேவாக தான் இருந்தது பிரிஸ்பெயின் ஃப்ளைட்டு. பட் ஆன் டைமுக்கு ஆக்லாண்டில் வந்து விட்டுட்டாங்க. நைட்டு அரௌண்டு 2 o'clock போல் இங்கே ஆக்லாண்டுக்கு வந்தேன். எனிவே, ஆக்லாண்ட்லேருந்து வீட்டுக்கு வரும்போது ஊபர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். திஸ் இஸ் அ வெரி ஷார்ட் வீடியோ. ஹோப் யூ என்ஜாய்ட் இட். கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் போடுங்க. எல்லாம் வீடியோஸ் போடுறது பற்றி, நீங்கள் லா பற்றி, நர்சிங் ஸ்கூல்ஸ் பற்றி, நர்சிங் சேலரிஸ் பற்றி இதெல்லாம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் போடுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் until we meet in the next video, bye for now. and கண்டிப்பாக take care of everyone and take care of each other. Lots of love. Bye for now.